எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? வாங்கப்பா, நான் ஆடி பட்டத்துக்கு அவரைக்காய் போட்டிருக்கேன். அதை இன்றைக்கி நான் பறிக்கலான்னு பார்க்குறேன். அது எப்படி காய் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். வாங்கப்பா பார்க்கலாம். பறிக்க போகிறேன் காயை, வாங்க போய் பார்க்கலாம். இந்த பாருங்கப்பா, அது ஆடி பட்டத்துக்கு போட்டது. ஆனால் நான் தைப்பொங்கலுக்கு ஏற்கனவே நான் பறிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலை. நான் பொங்கல் அன்றைக்கி சாயங்காலம் வந்து பறித்ததுனால நான் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை. நான் அன்றைக்கி வந்து ஒரு 4 கிலோ காய் பறிச்சிட்டேன். பாருங்கப்பா, காயெல்லாம் எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு. இதுக்கு வந்து உரம்டா, நான் கடலை புண்ணாக்கு, மீனம்லம், அரிசி கழிஞ்ச தண்ணி இது குடத்துகளில் ஊற்றி நான் இதுதான் இங்கே கொடுத்தேன். பாருங்கள், காய் ஒரு காய் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப ஒரு 4 விதையெல்லாம் அழியிருச்சு. இல்லைன்னா இன்னும் நல்லா நிறையா இருக்கும் காய். இது வந்து இப்போ பூ வைக்கிறதுக்கு தேம்பூர் கரைசல் 2 தடவை அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பூ நல்லா மொட்டு வச்சு பூ வச்சு நல்லா காய். இது மழை பெஞ்சு பனி காலம் வந்த பிறகு தான் இப்போ நிறையா பூ வச்சுருக்கு. காய் நான் பொங்கலுக்கு நான் இப்போ நிறையா பறிச்சுட்டேன். எல்லாருக்கும் தெருவில் இருக்கவங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் வாங்கிட்டாங்க. நம்மளும் இப்போ கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், நான் ஆடி பட்டத்துக்கு போட்டு இப்போ தான் அதில் அவரைக்காய் போட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பறிக்கிறது. பாருங்க, அவரைக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நார்ச்சத்து உள்ளது, நல்லா உடம்புக்கு நல்லது. அது நம்ம இப்படி ஆர்கானிக்காக இயற்கை முறையில் தயார் பண்ணி சாப்பிட்றது. பாருங்கள், இதுலலாம் அந்த இந்த ஒரு சின்ன செடியில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கத்து வீட்டில் கொடுத்தா எல்லோரும் ஏக்கா இவ்வளோ பெரிய காய், எப்பா காய் பெரிய பெரிய காயாக இருக்குக்கா. சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். செடிக்குள்ளே தெரிய மாட்டேது. இந்த உள்ளுக்க போய் முத்தி இருக்கு பாருங்க. காயும் செடி ஒன்றா இருக்கிறதுனால தெரிய மாட்டேது. இந்த பாருங்க, இப்போ காய் பறிக்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நான் பறிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நான் டெய்லி காய் 1/2 கிலோ காய் நான் எப்படியும் நான் பறிச்சிடுவேன். இன்றைக்கி காய் 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல். பறிச்சிட்டு மொத்தமாக நான் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலெல்லாம் இருக்குது, எட்ட மாட்டுது. காய் விற்கிற விலைக்கு நம்ம போட்டு இந்த மாதிரி பறிச்சுக்கிட்டா நம்மளும் பறித்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம்னா அது ஒரு சந்தோஷம். ஆடிப்பட்டத்துக்கு போட்டு காய் நல்லா பறித்து சாப்பிட்டாச்சுப்பா. நல்லா அவரைக்காய் நல்லா வச்சுருக்கு எனக்கு.
எனக்கே நானே நம்மள அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கப்பா காய் எவ்வளோ பெரிய காய் ஒரு காய் ஒன்று எவ்வளோ பெருசில் இருக்குதுன்னு 4 குழிக்கு போட்டிருந்தேன். 4 குழியிலையுமே விதை வந்திருக்கு. ஒரு 1/4 கிலோ காய் குழம்புக்கு தகுந்து பிடிங்கிட்டு போவேன். இப்போ பொங்கலுக்கு அப்புறந்தேன் பொங்கல் அன்றைக்கி ஒரு 3 கிலோ காய் பறிச்சேப்பா. நீங்கள் நம்ப மாட்டேங்க, உண்மையிலேயே அவ்வளோ காய் பறித்து எல்லாருக்கும் கொடுத்தேன். சாமி கும்பிட்டு இது நான் ஒரு 3 மணிக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் வெயில்னால செடி உங்களுக்கு வாடின மாதிரி இருக்கும். காலையில் வந்து பார்த்தோம்னா தலை பனி விழுந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கப்பா, தாவர செடியில் இருந்த காயெல்லாம் பறிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ காய் உண்டு, 3 கிலோ காய் இருக்கும். இதை நான் என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை, இல்லாட்டி நிறுத்து காட்டிடுவேன். இது நான் ஒரு மதிப்பாக தான் சொல்கிறேன். 3 கிலோ காய் இருக்கும்ப்பா. நான் பொங்கலுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை இதே மாதிரி நான் டபுள் மடங்கு பிடுங்கினேன். ஆனால் அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கலை, அவசரத்தில். காலையில் பொங்கல்ன்றதுனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். அது எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்த பாருங்கள், இப்போ இதை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்ப்பா. பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க முடியல, அதே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. பாருங்க, இந்த காய் ஆடி படத்துக்கு போட்டு நான் பறித்த காய் பாருங்கப்பா, எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்னு. ஆடி படத்துக்கு போட்டு நான் பறித்த காய் அவரைக்காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ரொம்ப நன்றி.